விஜய் சேதுபதி ஒரு கேள்வி மாதிரி கேட்பாரு, வண்டியில வந்துட்டு இருக்கீங்க, வண்டி வந்து ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சு, பிரேக் பிடிக்கல, கண்ட்ரோல் பண்ற நேரத்துல வந்து எதிர்க்க ஒரு 5 பேர் இருக்காங்க, நேரா போய் அவங்கள மோதணும், அந்த சைடுல இருந்து திருப்பணும்னு பார்த்தா அந்த சைடு ஒரு ஆள் இருக்காரு, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அப்ப அங்க இருந்து ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றது, ஒரு ஆள் தானே இருக்காங்க, அந்த ஒரு ஆள் அடிச்சு தூக்க வேண்டியதுதான், 5 ஆளுங்களை வந்து நம்ம கொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆளை பலி கொடுக்கலாம், ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு வீடியே பலி கொடுக்கலாம், ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவையே பலி கொடுக்கலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரையே பலி கொடுக்கலாம். இப்படி நீங்க யோசிக்கிறது சரி நீங்க நினைக்கிறீங்கல்ல? சரி, அந்த ஒரு ஆள் உங்க அம்மாவா இருந்தா, அந்த வீட்டில் வாழ்றது உங்க குழந்தையா இருந்தா, அந்த தெருவில் இருக்கிறது உங்க ஆர்வ காதலியா இருந்தா, ஒருத்தரோட வாழ்க்கை முறையை, வாழ்வாதாரத்தை, வாழும் இடத்தை பெருவாரியான மக்களுக்கான வளர்ச்சிக்காக அளிப்பது எவ்வளோ பெரிய கிரைம் இல்லை? புரியலையா? வேற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே வாழணும், என்ன சாப்பிடணும், என்ன உடை உடுத்தணும், எந்த சாமியை கும்பிடணும், என்ன மொழி பேசணும் அப்படின்றத இன்னொருத்தர் தீர்மானிச்சா சரியா? இல்லைல்ல. இதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க.